அஸ்ஸலாமு அலைக்கும். வளர்ந்து வரும் நம் ஜேஎம்ஜே மீடியா 2019 சிறியதாக ஆரம்பிக்கப்பட்ட நம் ஜேஎம்ஜே மீடியா 2024 இலங்கையில் 25 மாவட்டத்திற்கும் ஒருங்கிணைப்பாளர்களையும், இந்தியாவிலும் பல பிராந்தியங்களுக்கான ஒருங்கிணைப்பாளர்களையும், இந்திய தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்திலும் ஒருங்கிணைப்பாளர்களையும் மற்றும் 10 நாடுகளுக்கான ஒருங்கிணைப்பாளர்களையும் அமைத்து இயங்கி வருகின்றது. இதன் நோக்கமானது இலைமறைக்காயாக உள்ள அனைவருடைய திறமைகளையும் வெளிப்படுத்தி அவர்களுக்கான காலத்தை உருவாக்கி சிறப்பான சமூகத்தை கட்டியெழுப்புவதுமாகும். அத்தோடு ஸ்ரீலங்கா வரலாற்றிலே முதலாக இந்திய நாட்டில் இருந்து வந்து உலக சாதனை படைத்த பிரமாண்டமான நிகழ்விற்கு எமது ஜேஎம்ஜே மீடியாவே ஸ்பான்சர் கொடுத்தது. இதுவே எமது மீடியாவின் மிகப்பெரும் வெற்றியுமாகும். இதே நிகழ்வு இந்தியா நாட்டில் சென்னையிலும் எமது ஜேஎம்ஜே மீடியாவின் ஒருங்கிணைப்பில் பிரமாண்டமாக ஷிம்சம் ஹோட்டலிலும் சிறப்பாக நடந்து முடிந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது நம் ஜேஎம்ஜே மீடியாவானது 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இலவச கற்றல் வகுப்புகள், சமூக சேவை, போட்டிகள் நடத்தப்பட்டு சான்றிதழ்களை வழங்குதல் என்ற பிரிவுகளுக்குள் இயங்கி வருகின்றது. இதில் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு ஊக்கப்படுத்தப்பட்டனர். பல சிறுவர்களின் மறைந்திருந்த ஆளுமைகள் வெளிக்கொண்டு வரப்பட்டன. இதற்கு காரணம் ஜேஎம்ஜே மீடியா உருவாக்கப்பட்ட அடித்தளமாக இருந்த நம் ஜேஎம்ஜே மீடியாவின் பணிப்பாளரான பல திறமை கொண்ட தனிப்பெண்ணான ஜசூரா ஜலீல் அவர்களே. இவர் அறிவிப்பாளினியாக, இந்திய மகளிர் உரிமை சஞ்சிகையின் சர்வதேச செய்தி நிருபராகவும், எழுத்தாளராக, ஆசிரியராக, உளவியலாளராக மட்டுமின்றி எஸ்என்பி சஞ்சிகையில் ஆசிரியர் குழுமத்திலும் எஸ்என்பி ஃபவுண்டேஷனில் செயலாளராகவும் நமது ஜேஎம்ஜே மீடியாவின் பணிப்பாளராகவும் திகழ்கின்றார். அது மட்டுமின்றி மலேசிய பாடசாலையில் சிறந்த ஆசிரியர் என்ற பட்டத்தையும் பெற்றவர். சிங்கப்பூரில் நடத்தப்பட்டிருக்கும் நிகழ்வில் பிரமாண்டமான நிகழ்வில் பெஸ்ட் டீச்சர் விருதுக்கும் தேர்வாகியுள்ளார். சிறப்பு கவிஞர் விருது, உலக சாதனை விருது என பல விருதுகளையும் 2000க்கும் மேற்பட்ட சான்றிதழ்களையும் தன் ஆளுமையின் மூலம் பெற்றுள்ளார். அது மட்டுமின்றி கிட்டத்தில் 130 திருக்குறள் அதிகாரத்திற்கும் 5 நாட்களில் கவிதை எழுதி ஓய்மோடம் எனும் நூலை வெளியிட்டு உலக சாதனை படைத்துள்ளார். நன்றி.